அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைய துவக்க ஆட்ட நாயகனின் அதிரடி அப்படிங்கிறது தான். ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பீங்க, எந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஆனால் எளிமையாக நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேயே நம்மளுக்கு எந்த நிறுவனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது எளிமையாக காட்டக்கூடியது. அதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஆய்வு மட்டும் செஞ்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இப்போது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அதிரடியான ஆரம்பம் யார் இருக்கான்னு பார்க்கணும். இது இண்டஸ்இண்ட் பேங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சென்ற நாள், அதாவது இதற்கு முந்தைய வர்த்தகத்தில் ஒரு 4-5% இறங்கும் போதுன்றதுனால இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆய்வு உட்பட்டது. எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்குள்ளே இருக்கிற நிறுவனத்தை எடுத்துட்டோம்னா மிக எளிமையாக இருக்கும். அடுத்து மாருதி 1%, அதற்கப்புறமெல்லாம் 1%க்கு கீழாக இருக்குது. அப்போ மாருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய எஸ்டர்டே ஹைலோ நம்ம இம்பேக்டை எடுத்துக்கணும். அப்போது நம்மளுக்கு இது ஓப்பன் எஸ்டர்டேவோட ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு ஆரம்பம் இருந்திருக்கு. அப்போ இது ஒரு அதிரடியாக கொடுக்கக்கூடியது தான். ஆனால் என்னென்னா நிஃப்டியிலையும் சரி நிஃப்டி ஸ்டாக்கும் F&O ஸ்டாக்ஸும் நீங்கள் பார்க்க போகும்போது இதில் பெருசாக இம்பேக்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதாவது 2-3% தான் இருக்கும். இதுவே நம்மளுக்கு இன்றைக்கி இறங்க முகத்தில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கோல் இண்டியா மட்டும்தான் 2%. அதுக்கடுத்து F&O ஸ்டாக்ஸ் இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய அதிரடி காட்டியது. துவக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரிக்கோ இது 3%. இது பார்த்திங்கன்னா ஆரம்பமே அதிரடி காட்டிய நிறுவனம். இது 2-3 நிமிடத்திலேயே, ஒரு 5 நிமிடத்திற்குள்ளேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 503, 504, 502 இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே அந்த இம்பேக்டட் நம்ம தாண்டல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது 511 அப்படிங்கிறது அதிரடியான ஆரம்பம். ஓப்பன் லோ கொடுத்துருக்குறாங்க, ஓப்பனான ரேட்டே லோவாக இருந்திருக்கு. அப்போ ஆரம்பமே அதிரடி ஒரு 3%. இன்றைக்கி டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள் என்னென்ன இம்பேக்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான், அதாவது கொட்டு பெற்றாலும் மோதிர விரலில் கொட்டு பெறணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனத்தில் நம்ம வியாபாரம் பண்ணணும். 540 கால் பாருங்கள், நேற்று முடிவுற்ற விலை 90 பைசா, இன்றைக்கி 13 ரூபா. அப்போது 10 மடங்குக்கு மேலே 15 மடங்கே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதை இந்த நிறுவனம் நேற்றே உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி. இப்போ நம்ம நம்மளுக்கு இந்த நிறுவனம் தான் ஆக போகுது, நம்மளுக்கு தேவையில்லை. இன்றைக்கி ஆரம்பமானதுக்கப்புறம், இப்போ இன்றைக்கி ஆரம்பம்னு வச்சுக்கோங்க, 90 பைசால்றது 2.60 அப்படின்னா நீங்கள் சொல்ல கரெக்டாக 2.60க்கு எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 ரூபாய்க்கு எடுத்துருக்கலாம். அப்போது எவ்வளோ காலம் எடுக்கலாம், அது நம்ம சொல்கிற ஒரு இது பேச்சு தான். ஆனால் எவ்வளவுக்கு எடுத்தாலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தியதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் 5 ரூபாய்க்கு எடுத்திருந்தாலும் 13 ரூபா போயிருக்கு. அப்போ 5 ரூபாயை நீங்கள் நட்டமாக முழு நட்டமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீடே பார்த்திங்கன்னா இது 1200 லாட் சைஸ் 5 ரூபாய் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய்க்குள்ளே தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும். அதே 7000 ரூபாய் இரட்டிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருந்தது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறது எளிது அப்படின்னு கூட நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் இது யாரெல்லாம் ஆய்வு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இது பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 60 பைசாலேருந்து 8 ரூபா, 520 கால், 510 கால், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம். நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் நல்ல அள்ளி கொடுத்த வாய்ப்பாக இருந்தது. 510 கால் பாருங்கள், நம்மளுக்கு நேற்று முடிவுற்ற விலை 4 ரூபாய் 75 பைசா, இன்றைக்கி ஓப்பன் 9 ரூபா, 34 ரூபா மட்டும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மடங்கு. ஐடிஎம் ஆப்ஷன்ஸ், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் 10 மடங்குக்கு மேலே, ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் 10 மடங்கு கீழே நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆரம்பத்தில் இருந்தும் கூட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ரிட்டர்ன், 3 மடங்கு பக்கம் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துள்ளது அப்படிங்கிறத இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நிறுவனம் நாளை தினம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் கூட நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்போ 530 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க. இதனுடைய கால் 12 ரூபாய். அப்போ 542, 530 புட் 8 ரூபாய், அப்போ 522. அப்போ இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ண 20 ரூபாய். அப்போது நம்மளுக்கு 550 இந்த பக்கம் 510 இந்த எல்லைக்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய ரேலியை சந்திக்க நேரிடும்.
அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம வந்துட்டு ஒரு இம்பேக்டட் ஜோனில் ஆரம்பித்தோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சப்போஸ் இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலைன்னா உடனடியாக நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இல பண்ணிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் யாரெல்லாம் ரேங்கிங் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து நேற்றைய தினம் நம்மளுக்கு இறங்குமுகமாக இருந்த நிறுவனம் ஒரு கிட்டத்தட்ட 4% நம்மளுக்கு அதற்கு முந்தைய நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோசிங் அதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா 1134 இருந்தவன் 1073க்கு க்ளோசிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1087 ஓப்பன் லோ கொடுத்துட்டு ஹை 1134. அப்போ நேற்றைய அதாவது இதற்கு முந்தைய வர்த்தகத்தோட ஹையே வரல, அந்த அளவுக்கு தாக்கமாக முடிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த க்ளோசிங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 1134 அப்படிங்கிற எல்லையை நம்மளுக்கு அடைந்துள்ளது. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 5% ஏற்றம். எவ்வளோ இறங்குனாங்களோ அது அப்படியே ஏறி காமிச்சிட்டாங்க. இதே டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 1100 கால் பார்த்தீங்கன்னா நேற்று முடிவுற்ற விலை 21 ரூபாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 54 ரூபா. இது இரட்டிப்பாயிருக்காங்க. இன்றைக்கி கரெக்டாக லோ நம்மளுக்கு என்ன லோவோ அங்கிருந்து இரட்டிப்பு ஆகக்கூடிய வாய்ப்பும் அமைந்துள்ளது. இது வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் நம்மளுக்கு வராது. அதனால் இது வந்துட்டு இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம மேக்ஸிமம் தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி வந்து 52 வீக் ஹையை கட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்டார் இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார் நல்ல ஒரு இம்பேக்டடாக இருந்தது. நேற்றைய ஹை பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அருகாமையில் ஒரு 10 நாள் ஒரு 1 வீக் ஆர் 1 மந்த் பிரேக் அவுட்டுன்னு நீங்கள் எடுத்துட்டாலும் கூட இதில் ஹைன்னு பார்த்தா 484, 485, 488, 488 தான் இருக்கிறதுலே ஹையாக இருந்திருக்கு. இன்றைக்கி 480க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 2 ரூபா தான் கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 502 ஓப்பனுக்கு மேலே 22 ரூபா பயணம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும். இவங்களுக்கு பாருங்கள் 510 கால் 3 ரூபா 90 பைசா உங்களுக்கு 13 ரூபா போயிருக்காங்க. அப்போ இதுவும் நல்ல ஒரு இரட்டிப்பு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. பட் இது வந்து ப்ரீ ஓப்பனை விட லைவ் மார்க்கெட்டில் தான் நம்மளுக்கு இம்பேக்டட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் செயின் போகிறோம். இதில் என்ன லெவல்ஸ் நம்மளுக்கு பார்க்கலாம். 500 கால் நம்மளுக்கு 17 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 517 மட்டும் வாய்ப்பு. 500 கால் புட் 2 ஆட் பண்ணால் 30 ரூபா வர்றாங்க. அப்போ 530. 500 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 13 ரூபா. அப்போ 487. அதே மாதிரி 2 ப்ரீமியம் 30 ரூபா அப்படிங்கும்போது 470. அப்போ 470, 487, 500, 517, 530 இந்த லெவலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படி தான் லெவல்ஸை நம்ம ஈஸியாக நம்ம எடுக்கலாம். நம்மளுக்கு வரைபடமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக நம்ம எடுக்கலாம். இது 52 வீக் ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு அச்சாரமாக முடிஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை இண்டஸ்இண்ட் பேங்க் 5%, டாடா மோட்டர்ஸ் 4%, பஜாஜ் ஃபினான்ஸ் 4% கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸோட லெவல்ஸும் நம்ம பார்க்கலாம். அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் போயிட்டு ஆப்ஷன் செயினை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எளிமையாக அதனுடைய எல்லைகளை நம்ம கணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். 6650, 135 ரூபாய் அப்படிங்கும்போது 6785. இதனுடைய புட்டோட ப்ரீமியம் 118 அப்படிங்கும்போது 6550, 6550 அப்படி. அது 6550 டு 6700 இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 புள்ளிகள் பக்கம் வராங்க. அப்போது 6800, 6900 மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே 250 6400. அப்போது பஜாஜ் ஃபினான்ஸோட ரேஞ்ச் வந்து 6400 டு 6900 போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா F&O சீரீஸில் இன்றைக்கி பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேரிக்கோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8% பக்கம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அங்கே இண்டஸ்இண்ட் பேங்க், அடுத்து மணப்புரம், டாடா மோட்டர்ஸ் லைஃப் ஹை பக்கம். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களை எளிமையாக நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருந்ததுன்னா 9:15 9:30 நல்லா வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இது வரைபடம் இல்லாமல் நீங்கள் எளிமையாக இதில் பார்த்துட்டு ரேஞ்ச் பிக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருந்ததுன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.